Hello dear students, so welcome class. 10th standard CBSE NCERT first chapter real numbers theorem 1.2 கான proof என்ன அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து கிளியராக வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதோட சேர்த்தே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ். ஃபியூச்சரில் இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கான கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான சில ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தியரமில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தியரம் 1.2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெட் பி பி எ ப்ரைம் நம்பர். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைம் நம்பர்னால் என்ன நமக்கு தெரியணும். இந்த ப்ரைம் நம்பரை பற்றி நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்ற போது அதுக்கு அந்த 1என்ற ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 5, 7 இது எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸில் சொல்கிறாங்க இந்த பி அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர். அதில் இந்த எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ப்ரைம் நம்பரை பி ஸ்டார்ட் ஆகிறதுனால பின்னு சொல்கிறாங்க ப்ரைம் நம்பர். இது ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2, 3, 5, 7 அப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ரைம் நம்பர். இஃப் பி டிவைட்ஸ், பி அப்படின்றது என்ன, ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது. அந்த ஏ ஸ்கொயர் நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் தான் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். P அப்படின்ற ஒரு ப்ரைம் நம்பர். இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர். A ஸ்கொயரை P டிவைட் பண்ணிச்சுன்னா, அதாவது கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர், A ஸ்கொயரை P டிவைட் பண்ணுச்சுன்னா தென் P டிவைட்ஸ் A where A is a positive integer. ஸோ ஓகே, A ஸ்கொயர் மேலே வந்து A ஸ்கொயர்னா என்ன, ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் A ஸ்கொயர். இந்த A ஸ்கொயர்ன்ற இந்த நம்பரை ப்ரைம் நம்பர்ஸ் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் அது என்னன்னு தெரியாது. A ஸ்கொயரை P டிவைட் பண்ணால் ஏவையும் P டிவைட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த தியரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிறது இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரைம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 25 எடுத்துப்போம். இந்த 25 அப்படின்றது தான் இந்த A ஸ்கொயர். ஸோ இந்த 25 A ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஒரு 5 இன்ட்டு இன்னொரு 5. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 ஸ்கொயர்னு இருக்கும். இந்த 5 ஸ்கொயர் தான் இந்த இடத்துல A. ஓகே, A ஸ்கொயர்ன்றது ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். இன்டிஜர்னா என்ன, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இன்டிஜர்ஸ்ல இருக்கும், டெசிமல்ல இருக்கும் மேபி. ஆனால் இவங்க கண்டிஷன் என்ன சொல்றாங்க, அந்த இன்டிஜரை இந்த ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணும். அதுதான் கண்டிஷன். லெட் P be a prime number if P divides. if P வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த நம்பர் டபுளாக இருக்கும், ஸ்கொயரில் இருக்கும். அந்த ஸ்கொயரில் இல்லாமல் ஒரே ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரையும் ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணும் அப்படின்றது தான் அந்த தியரம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்டீஜர் எடுத்துருக்கேன். அந்த இன்டீஜர் வந்து 25. இந்த 25ன்றத ஸ்கொயரில் நம்ம சொல்லணும்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 ஒரு இன்டீஜர். இந்த இன்டீஜரை இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரைம் 5 டிவைட் பண்ணுது. ஓகே, டிவைட் ஆகும். 5 5s are 25 டிவைட் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் வந்து P டிவைட்ஸ் A ஸ்கொயர் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. டன் அப்படி இருந்தால் P டிவைட்ஸ் A அப்படின்றாங்க. இந்த இடத்துல A ஸ்கொயர் தான் எனக்கு 25. அந்த 5 நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். 5 இன்ட்டு 5 தான் 5 ஸ்கொயர். A ஸ்கொயர் ஓவராலாக எனக்கு 5 ஸ்கொயர். ஓகே, A இருக்க இடத்துல 5 இருக்கு, ஸ்கொயர் இருக்கு மேலே. ஸோ A இருக்க இடத்துல 5 இருக்கு, மேலே ஸ்கொயர் இருக்கு. இந்த 5 ஸ்கொயரை 5 அப்படின்ற ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணும். ஏன்னா 5 ஸ்கொயர்னா 25, 25ல 5 வந்து டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணும்போது இதில் A மட்டும் என்ன 5, அந்த 5ஐயும் இந்த ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணும். இதுதான் அவங்க நமக்கு கொடுத்துருக்க தியரம். ஸோ இந்த தியரத்துக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இதை நம்பர்ஸில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தோம், டிவைட் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த ப்ரைம் நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து அமைஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, P டிவைட்ஸ் A ஸ்கொயர். ஓகே, A ஸ்கொயரை P டிவைட் பண்ணோம். அதனால P வந்து டிவைடுன்றதுனால டிவைடை போட்டுட்டேன். A ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு வந்துருச்சு. தென் P divides A. A-வை P டிவைட் பண்ணேன். இந்த A-வை P டிவைட் பண்ணேன். அதையும் எழுதிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறமா
A is a positive integer. அவங்க வந்து வேர் ஏன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், மைனஸ் சைடில் பாசிட்டிவ்ல தான் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இந்த கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராடாக கொடுத்துருக்காங்களா, அது என்னன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ ஏ அப்படின்றது நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஏ வந்து நான் 5ன்னு எடுத்தேன். ஓகே, இந்த மாதிரி நான் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். 5, 7. ஏ வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், அதனால என்ன பண்ணோம் 5, 6, 7, 8 இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் போது ஏ அப்படின்றது P1, P2, P3, P4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர் பிரைம் நாட் நெசசரிலி டிஸ்டிங்க்டாக இருக்காத இருக்கணும். டிஸ்டிங்க்ட்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற வேற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் இந்த இடத்துல 25 அப்படி போட்டோம்ல, இந்த 25 5 × 5 இருக்கும். இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு பிரைம் நம்பர் இருக்குது கம்பல்சரி அந்த எக்ஸ்பான்ஷனில். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏ அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர் P1, P2, P3, P4 லைனாக போயிட்டே இருக்கு. NPN இருக்கு, எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம்ப்பா அப்படின்றது தான் மீனிங். இந்த இடத்துல இந்த P1, P2, P3 எல்லாம் பிரைம் நம்பர்ஸ், நாட் நெசசரிலி டிஸ்டிங்க்ட்னா தனியாக ஒரே ஒரு நம்பராக ஒரே மாதிரி நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் அது ஒரு பிரைமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாங்க. therefore அப்படி இருக்கப்ப ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பர் நான் 5ன்னு எடுத்தேன் ஏன்றது, அதை ஸ்கொயர் பண்ண என்ன 5 ஸ்கொயர் ஆகும். 6 எடுத்தால் 6 ஸ்கொயர், 7 எடுத்தால் 7 ஸ்கொயர். இந்த மாதிரி பிரைம் நம்பர் நான் எடுக்கிறேன்னா 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். ஆனால் நான் என்ன எடுத்திருக்கேன், P1, P2, P3, P4ன்னு எடுத்திருக்கேன். அது வந்து ஏ. இப்போ எனக்கு ஏ ஸ்கொயர் வேணும். அப்போ therefore ஏ ஸ்கொயர் வேணும்னா என்ன ஆகும், அதே நம்பரை இன்னொரு தடவை நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் 3 எடுத்தேன்னா இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணணும், 4 எடுத்தால் இன்னொரு 4 மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன எடுத்திருக்கேன், ஏன்றது P1ஓ இல்லை P2ஓ Pnோ எடுத்திருக்கேன். அதே ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணேன், இன்னொரு தடவை அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டு மறுபடியும் எடுத்து போட்டு மல்டிப்ளை பண்ணாங்கன்னா P1 ஸ்கொயர், P2 ஸ்கொயர், P3 ஸ்கொயர் இந்த மாதிரி பிரைம் நம்பர் Pn ஸ்கொயர் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நவ் we are given that நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா P divides A ஸ்கொயர். இந்த Pன்ற ஒரு நம்பர் பிரைம் நம்பர் A ஸ்கொயரை டிவைட் பண்ணுவோம். therefore from the fundamental theorem of arithmetic, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் fundamental theorem of arithmetic. it follows P is one of the prime factor. அந்த P அப்படின்றது one of the prime factor எதுக்கு, இந்த A ஸ்கொயர். A ஸ்கொயரில் வந்து நம்ம எந்த நம்பர் ரொம்ப அதிகமான நம்பர் எடுக்கும்போது P அப்படின்றது ஒரு கண்டிப்பான பிரைம் ஃபேக்டராக இருக்கும். ஒரு பிரைம் ஃபேக்டர் நம்ம எந்த ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 6 × 3 அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சாரி 6 வந்து 2 3s எடுத்துக்கோம். ஸோ இதில் 2 பிரைம் வருது. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம்னா அதில் ஒரு 2 பிரைம் நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகாது. இந்த மாதிரி கன்சிடரேஷனில் நம்ம வேறு ஏதாவது நம்பர்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணும்போது அதில் ஒரு பிரைம் நம்பர் வரும் அந்த கேன்சலேஷன்ஸ்க்கு. அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இட் ஃபாலோஸ் P is one of the prime factor. இப்போ Pன்றது என்னன்னா ஒரு பிரைம் ஃபேக்டராக இருக்கும் கண்டிப்பாக. அது கூட அது மல்டிப்ளை ஆகினதுக்கு அப்புறமா தான் அது ஓவராலாக ஒரு நம்பர் ஆகும். ஸோ அந்த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயரில் நம்ம வந்து P வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல P வந்து ஒரு பிரைம் ஃபேக்டராக இருக்கும். ஹவெவர் யூசிங் த யூனிக்னஸ், இந்த யூனிக்னஸ்ன்றது காமனாக எல்லா இடத்துலையும் வரும் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில். அதனால பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம எடுத்திருக்க P1, P2, P3, P4, Pn இதெல்லாம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ P அப்படின்றது ஏதாவது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். நான் சின்ஸ் ஏன்றது நம்ம P1, P2, P3ன்னு எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணோம், அது வந்து நமக்கு டிவைட் ஆகும் ஏவால அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தென் P divides A, அதெல்லாம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்றது என்ன ஆகிடும்னா கடைசியாக அந்த பிரைம் நம்பரில் ஒரு நம்பராக கம்பல்சரி வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான்.